வியூவர்ஸ், பல்லாயிரம் வருஷங்களா ஐசுக்கடியில ஒரிஞ்சு போய் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட 6 வித்தியாசமான கண்டுபிடிப்புகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஹோலி மமூத். ரஷ்யாவுல உள்ள யாக்குட்டியாங்கிற இந்த இடத்துல பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஹோலி மமூத்துகள், பெரிய கொம்புகள் உள்ள ஐசேஜ் ரைனோசரஸ்கள், வெள்ளை நிற ஓநாய்கள்னு ஏகப்பட்ட உயிரினங்கள் கூட்டம் கூட்டமா வாழ்ந்திருக்கு. இந்த இடத்தை பார்க்கவே ஏதோ கிராபிக்ஸ்ல உருவாக்கின இடம் மாதிரியே இருக்கும். ஆனா இது இயற்கையாவே உருவான ஒரு இடம் தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துடைய ஒரு பகுதி மட்டும் அப்படியே 12 அடிக்கு கீழே போயிடுச்சாம். இதனாலதான் இந்த இடத்தை இப்படி சமமா இல்லாம ஒரு பகுதி மேடாவும் ஒரு பகுதி பள்ளமாவும் இருக்கு. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் இங்கிருந்து ஏகப்பட்ட மமுத்துகளுடைய தந்தங்கள் கிடைச்சிருக்கு, ரைனோசர்களுடைய கொம்புகளும் கூட கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த இடம் முழுக்க எங்க பார்த்தாலும் ஏகப்பட்ட விலங்குகளுடைய எலும்புகளும் கூட கிடைச்சிருக்கு. இப்ப ரஷ்யால உள்ளவங்க இந்த இடத்துக்கு வந்து மம்முத்துடைய தந்தங்களை தேடி எடுத்து அதை வச்சு நிறைய மம்முத்து பொம்மைகளையே செஞ்சு வித்து பல லட்சங்களை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நவம்பர் 6, 2013 அன்னைக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு முழுமையான மம்முத் கண்டுபிடிச்சாங்க. இந்த மம்முத்து குட்டி இறந்து போய் 15,000 வருஷத்துக்கு மேல ஆகுதாம். இது ஐஸ் கட்டியா உறைஞ்சு போய் இருந்ததுனால இதோடைய கால் நகங்கள்ல இருந்து இதோடைய முடி கூட அழியாம அப்படியே இருக்குது. இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மம்முத்துகள்லயே இதுதான் கொஞ்சம் கூட அழிஞ்சு போகாம ரொம்பவே முழுமையான மம்முத்தா இருந்திருக்கு. இதுக்கு அடுத்ததா 2019 இந்த ஐசேஜ் ஓநாயோடைய தலையை கண்டுபிடிச்சாங்க. இதோடைய தலை மட்டும் தான் இருந்திருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல வாழ்ந்த மனிதர்கள் இந்த ஓநாயை வேட்டையாடி இதோடைய உடலை சாப்பிட்டுட்டு இதோடைய தலையை மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த ஓநாய் இறந்து போய் 7500 வருஷத்துக்கு மேல ஆகுதாம். இதுவும் ஐஸா உறைஞ்சு போய் இருந்ததுனால இதோடைய பற்கள்ல இருந்து முடி வரைக்கும் அழியாம அப்படியே இருந்தது. இதுக்கு அடுத்ததா 36,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த பைசனுடைய உடலை முழுமையா கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்துல இங்க மம்முத்துகளோட சேர்ந்து பைசன்கள் தான் அதிக அளவுல வாழ்ந்ததா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்து ஏகப்பட்ட பைசன்களுடைய கொம்புகளையும் பற்களையும் தாடை எலும்புகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்மலாவே மாடுகள்ல பைசன்கள் மட்டும் தான் கடுமையான குளிர்லயும் வாழும். அந்த மாதிரி ஐசேஜ் காலத்துல ஏகப்பட்ட பைசன்கள் இந்த இடத்துல வாழ்ந்திருக்கு. அப்ப வாழ்ந்த மக்களும் இந்த பைசன்களை தான் அதிக அளவுல வேட்டையாடி சாப்பிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி பெரிய குரங்குகள் கூட வாழ்ந்ததா சொல்றாங்க. ஆனா இவ்ளோ முக்கியமான இடத்தை ரஷ்யன் கவர்மெண்ட் ஒழுங்கா பாதுகாக்காததுனால இப்ப இங்க உள்ள மக்கள் இங்க கிடைக்கிற எல்லா தந்தங்களையும் எலும்புகளையும் வெளிநாடுகளுக்கு வித்து காசு ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட பிப்ரவரி மாசம் 2023 ஆய்வாளர்கள் 3500 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன இந்த கரடியோடைய முழுமையான உடலை கண்டுபிடிச்சாங்க. இது இப்ப இருக்கிற கரடிகளை விட 2 மடங்கு பெரிய கரடியா இருந்திருக்கு. இந்த கரடி அப்ப இருந்த ஒரு பெரிய சிங்கத்தோட சண்டை போட்டு இந்த கரடி இறந்து போயிருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா இந்த கரடியோடைய கழுத்துல பெரிய விலங்குகள் கிடைச்சதுக்கான காயங்கள் இருக்குதாம். 2017 இதே இடத்துல இருந்து 2 சிங்கக்குட்டிகளுடைய உடலையும் கூட முழுமையா கண்டுபிடிச்சாங்க. இதுங்க இறந்து போய் 28,000 வருஷங்கள் ஆகுதாம். இந்த சிங்கக்குட்டிகளுக்கு ஆய்வாளர்கள் ஸ்பிராட்டா அண்ட் போரிஸ்னு பேர் வச்சாங்க. தாய் சிங்கம் திரும்பி வராததுனால இந்த 2 குட்டிகளும் பசியாலேயே இறந்து போயிருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா இந்த 2 சிங்கக்குட்டிகளுடைய வயிற்றுலயும் சுத்தமா உணவே இல்லையா. ஆனா இதுங்களும் ஐஸ் கட்டியா உறைஞ்சு போயிருந்ததுனால இதோடைய மீசை முடியில இருந்து இதோடைய பற்கள் நகங்கள்னு எல்லாமே அழியாம அப்படியே இருக்கு. அடுத்தது இன்கா மைடன். இன்கா மைடன்ங்கிற இந்த லேடி 500 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. இவங்க சவுத் அமெரிக்கால உள்ள இன்காங்கிற இந்த மலைக்கு மேல இறந்து போயிருந்திருக்காங்க. 1999 ஆய்வாளர்கள் இந்த மம்மியை கண்டுபிடிச்சாங்க. இப்ப வரைக்கும் உயரமான இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட மம்மியும் இவங்க தான். இந்த மம்மி கடல்ல இருந்து 22,000 அடி உயரத்துல இருந்திருக்கு. இவங்களும் 500 வருஷமா ஐஸா உறைஞ்சு போயிருந்ததுனால இவங்களுடைய முடி கூட அழியாம அப்படியே இருந்திருக்கு. இவங்க ரொம்பவும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண்ணா இருந்திருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா இவங்க தலையில பறவைகளுடைய இறகுகளால செஞ்ச இந்த வித்தியாசமான தலைப்பாகைய அணிஞ்சிருந்திருக்காங்க. இது அந்த காலத்துல இளவரசிகளும் பணக்காரங்களுடைய பொண்ணுங்களும் மட்டுமே அணிகிற தலைப்பாகையா. இது மட்டும் இல்லாம இவங்க கூட இன்னும் நிறைய அரிதான பொருட்களையும் வச்சிருந்திருக்காங்க. இவங்க மலை மேல ஏற முயற்சி பண்ணி குளிர் தாங்காம இறந்து போயிருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அடுத்தது ஹோலி ரைனோசரஸ். இந்த ஹோலி ரைனோசரஸ்கள் 2.6 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி கடுமையான குளிர் பிரதேசங்கள்ல வாழ்ந்திருக்கு. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இதுங்க முழுமையா அழிஞ்சு போயிட்டதா சொல்றாங்க. இதுங்க அதிகபட்சமா 4,500 பவுண்ட்ஸ் அளவுக்கு வெயிட் போடுற ஒரு மிகப்பெரிய உயிரினம். ரொம்ப வருஷங்களா கிராபிக்ஸ்ல உருவாக்கப்பட்ட வீடியோக்கள்ல மட்டுமே பார்த்த இந்த ஹோலி ரைனோசரஸ் உடைய உடலை 2014 ஆய்வாளர்கள் சைபீரியால கண்டுபிடிச்சாங்க. இது 34,000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கு. இதுக்கு ஆய்வாளர்கள் சாஷான்னு பேரு வச்சாங்க. ஆனா இதோடைய உடல் முழுமையா கிடைக்கல. அடுத்ததா 2020 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஹோலி ரைனோசரஸ் உடைய உடல் தான் முழுமையா கிடைச்சது. இதோடைய முடி கூட முழுமையா அப்படியே இருக்கு. இவ்வளவு நாளா கிராபிக்ஸ்ல மட்டுமே பார்த்த இந்த ஹோலி ரைனோசரஸ் உடைய உடலை பார்த்து ஆய்வாளர்களே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அடுத்தது ஓல்டஸ்ட் ஃப்ரூட் கேக். எர்னஸ்ட் சக்கெல்
ஷெல்டன்ங்கிற இந்த பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர் 20th செஞ்சுரியில அண்டார்டிகாவை ஆய்வு பண்றதுக்காக போயிருக்காரு. அப்ப இவங்க தான் முதல் முறையா அண்டார்டிகாவிலேயே தங்கி அண்டார்டிகாவை ஆய்வு பண்றதுக்காக மரத்தால அண்டார்டிகால இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இதுதான் அண்டார்டிகால கட்டப்பட்ட முதல் வீடும் கூடவாம். அப்ப இவங்க சாப்பிடறதுக்காக கொண்டு போன இந்த ஃப்ரூட் கேக்க இவங்க இறந்து போய் 100 வருஷம் கழிச்சு அண்டார்டிகால உள்ள இதே வீட்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டார்டிகால உள்ள கடுமையான குளிர்ல இந்த கேக் 100 வருஷம் ஆகியும் கெட்டு போகாம அப்படியே இருந்திருக்கு. இந்த கேக்கு கூடவே இவர் குடிக்கிறதுக்காக கொண்டுட்டு போன சில விஸ்கி பாட்டில்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் கூட கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷாவே இருந்திருக்கு. நம்ம கடைசியா பார்க்க போறது ஐஸ் ஏஜ் ஹார்ஸ். ஐஸ் ஏஜ் காலத்துல வாழ்ந்த குதிரைகளை இக்வஸ் ஃபெரஸ்னு சொல்றாங்க. 2017ல 40,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து போன இந்த குதிரையோட குட்டியையும் சைபீரியால தான் கண்டுபிடிச்சாங்க. ஐஸ் ஏஜ்ல வாழ்ந்த சிங்கம், புலி போன்ற நிறைய விலங்குகள் குதிரைகளை தான் அதிகமா வேட்டையாடி உணவா சாப்பிட்டு இருக்குதுங்க. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட குதிரைகள்ல இதுதான் 40,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து போன ரொம்பவும் பழமையான குதிரையா. ஓகே வியூவர்ஸ், இந்த பழமையான கண்டுபிடிப்புகள் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.